வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. வேளாண் துறை இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகவும் நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் முக்கிய தூணாகவும் நீடிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண்மை மற்றும் கிராமப்புற சீர்திருத்தம் குறித்து இன்று நடைபெற்ற பட்ஜெட்டிற்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் காணொலி காட்சி மூலம் அவர் பேசுகையில், ரசாயனங்கள் இல்லாத ஏற்றுமதி நோக்குடன் கூடிய இயற்கை விவசாயத்தை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நிச்சயமற்ற சூழல் அதிகம் உள்ள நடப்பு யுகத்தில் நாடு எதையும் சந்திக்க சுயசார்பு மட்டுமே வழி என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடல்சார் துறையில் இந்தியாவின் பாரம்பரிய புகழை மீட்டெடுப்பது குறித்து கொல்கத்தாவில் நடைபெறும் சாகர் சங்கல்ப் பேச்சுவார்த்தை மாநாட்டில் அவர் உரையாற்றினார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் இல்லாவிட்டால் நாட்டின் தொழில் வளர்ச்சி சாத்தியமாகாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று கட்டாக் அருகே முண்டோலியில் தொழிலக பாதுகாப்பு படையின் 57வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், நாட்டின் முக்கிய கடல்சார் அமைப்புகளை பாதுகாக்கும் பொறுப்பும் இப்படையிடம் ஒப்படைக்கப்படும் என்றார். இந்தியாவின் உயர்கல்வித்துறையை உலக தரத்திற்கு உயர்த்தி சர்வதேச அளவில் மாணவர்களை ஈர்க்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுடெல்லியில் பல்கலைக்கழக துணைவேந்தர் மாநாட்டில் அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற தர்பாரணேஸ்வரர் திருக்கோவிலில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கும் சனிப்பெயர்ச்சி விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி காலை மணி 8:24 நிகழ்ந்த சனிப்பெயர்ச்சியின் போது சனி பகவானை தரிசிக்க தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருநள்ளாற்றில் குவிந்தனர். தர்மபுர ஆதீனம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். சனிப்பெயர்ச்சி திருவிழாவை ஒட்டி பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் இதர ஏற்பாடுகள் விரிவான முறையில் செய்யப்பட்டிருந்தன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.